இங்க மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டம் ஒரு நவீன குலக்கல்வி திட்டம், அதை வலிந்து இங்கே திணிப்பதற்கு முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திமுக முன்வைக்குது. உங்களுடைய பார்வை சுருக்கமா? வணக்கம் பலவேல். நான் கடந்த 10 வருடங்களாக தொலைக்காட்சி விவாதங்களில கிட்டத்தட்ட ஒரு 2000 விவாதங்கள்ல நான் கலந்துகிட்டு இருக்கிறேன். அதுல குறிப்பாக நான் பாஜகவுடைய தேசிய தலைமையகத்துடைய நிர்வாகி என்ற முறையில, பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் அப்படின்ற முறையில கலந்து கொண்டு வருகிறேன். பேராசிரியராகவும் இருக்கிறேன். ஆனா நான் இன்றைய விவாதத்துல இதெல்லாம் புறம் தள்ளிவிட்டு ஒரு விஸ்வகர்மா இனத்தில் பிறந்தவன் அப்படின்ற முறையில நான் பேச விரும்புகிறேன். ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்களுக்கு தான் எங்களுடைய வழி தெரியும். இது சரியா என்னுடைய சமுதாயம் சரியா இருக்குமா? ஒரு பொது தளத்துல உங்களை அடையாளப்படுத்திக்கிறது தப்பில்ல. ஏன்னா அதுக்குரிய காரணத்தை சொல்றேன். என்னோட சந்தேகத்துக்காக கேட்டுக்கிறேன். அது உங்களுக்கு சரி அல்லது பெருமை தரக்கூடிய ஒன்று அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக, ஏன்னா எங்களுடைய வலி, எங்களுடைய சமுதாயத்தை வலிய என்னைய தவிர யாருமே சரியா பேச முடியாது. நான் பாஜகவின் சார்பாகவும் பேசுகிறேன். ஏனென்றால் இந்த திட்டத்தை வடிவமைக்கும் பொழுது என்னுடைய கருத்தும் கேட்கப்பட்டது. அதன் காரணமாக எனக்கு இதை பத்தி பேசுறதுக்கு முழு உரிமை உண்டு. 5 லட்சம் விஸ்வகர்மா மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறாங்க. அந்த 5 தொழில்கள் செய்யறதை தாண்டி 18 பேர் மொத்தமா சேர்க்கிறோம். அதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 10 லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்றது ரஃப் எஸ்டிமேட். இப்போ நண்பர் சொன்னார், நாங்கள் ஒரு குழு அமைச்சோம். அந்த குழு கருத்து கேட்டுச்சு. அதன் அடிப்படையில் நாங்கள் 3 சேஞ்ச் கொடுக்கிறோம் அப்படின்னு. சார், நானும் சமுதாயத்தை ரெப்ரசென்ட் பண்றேன். எங்களுடைய சமுதாயத்துல இருந்து யார்ட்டுமே கருத்து கேட்கல. எந்த ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்ல உட்காந்துட்டு ஏசிஆரில் உட்காந்துட்டு அவங்க எழுதி கொடுத்ததா உங்களுடைய முதலமைச்சர். நான் வருத்தத்தோட பேசுறேன். நான் இத என்னுடைய குரலுடைய அந்த ஆதங்கத்தை நீங்களே புரியுது. உங்களோட முதலமைச்சர் என்னங்க? நான் உங்களுடைய முதலமைச்சர். ஏன்னா இந்தியாவில் உள்ள எல்லா முதலமைச்சர்களும் இதுக்கு ஒப்புதல் கொடுத்து கடந்த 2 வருடங்களாக இது நடைமுறையில் இருக்கும் பொழுது 2,60,18,162 பேர் முதல் முறையாக அதுக்கு அப்ளிகேஷன் போட்டு முதல் முறையாக அவங்களை வடிகட்டி 1,54,39,667 பேர் ஃபர்ஸ்ட் லெவல் ஸ்கிரீனிங் பாஸ் பண்ணி அதுக்கு பிறகு 59,35,821 பேர் 2வது கட்டத்தை பாஸ் பண்ணி 3வது கட்டமாக இப்பொழுது 25,18,970 பேர் இதுல பயன்பெற்று இருக்காங்க. யார் மிஸ் பண்ணது? தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. 10 லட்சம் குடும்பங்கள் இதனால பாதிக்கப்பட்டுள்ளன. என்ன பிரச்சனை? நீங்க சமூகம் சார்ந்த ஒரு குரல் எழல அப்படின்னு சொன்னதுனால சொல்றேன். இது கருத்து கேட்பிலும் சொல்லப்பட்டது, பொதுத்தளத்திலும் செய்தியாகவும் வந்த ஒரு விஷயம். கோவையை சேர்ந்த கைவினை கலைஞர்கள்ல நீங்க சொல்ற விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த திட்டத்துக்கு முதல்ல இந்த பெயரே வைக்க கூடாது, இது எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை குறிப்பிடுகிற இந்த பெயர்ல நீங்க வேற வெவ்வேறு தொழில் செய்பவர்களை எல்லாம் இந்த பட்டியலுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது எங்கள் சமூகத்தையும் குறைத்து மதிப்பிடுவதா மாறி போயிடும் அப்படிங்கிற சில கருத்துக்களையும் சொல்றாங்க. உங்க கவனத்துக்கு கொண்டு வராது தெரியும் பலவேல். அது பத்தி எனக்கு தினந்தோறும் என்னுடைய சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டில இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக அதுக்குரிய சரியான தீர்வை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். பிரைம் மினிஸ்டர் விஸ்வகர்மா யோஜனான்றது திட்டத்தின் பேர். அந்த இடத்துல எங்களுடைய இந்த 5 தொழில் செய்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அது ஒரு பெரிய விவாதம். அதை நான் இந்த இடத்துல பேச விரும்பல. ஏன்னா அது ஜாதி சார்ந்தது. அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பரிசு திட்டத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி சார், என்ன பிரச்சனை அப்படின்றத பாருங்க. எங்களுடைய இனத்தை சேர்ந்தவர்கள், நான் இனம்னா இந்த 18 பேரையும் சேர்த்து தான் சொல்றேன். நாங்க இந்த 5 தொழில் செய்வர்களை மட்டும் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்றேன். எங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்றால் நாங்கள் போய் வட்டிக்கு வாங்க வேண்டும். அந்த வட்டியை நாங்கள் திரும்ப செலுத்தவில்லை என்றால் எங்கள் மேல் என்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம் என்பதை இந்த மக்களிடம் போய் பார்த்தால் தெரியும். திராவகம் குடித்து தற்கொலை செய்து கொண்ட பொற்கொள்ளர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் 1000க்கும் மேல் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள். நான் 8 வருடங்களுக்கு முன்பாக ராஜபாளையத்துக்கு சென்றேன். ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தின் மூத்த தலைவர் வாங்கிய பணத்தை திரும்ப செலுத்தவில்லை என்ற காரணத்துக்காக அவர்களுடைய பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் திராவகம் சென்று அந்த குடும்பமே அழிந்ததை நான் என் கண்ணால் பார்த்தேன். அந்த கன்சர்னை யாருமே மறுக்கல, அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய
நிதி உதவியை அல்லது அந்த லோனை இங்க யாருமே வேண்டாம்னு சொல்லல. அவங்க டிஸ்பியூட் பண்ற 3 பாயிண்ட சூர்யா சொன்னாரு. வயது 18 இருந்து 35 உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒண்ணு. நீங்க அந்த குடும்ப தொழிலாக ஃபேமிலி ட்ரெடிஷன் அப்படிங்கிற ஒன்று இருக்க கூடாது அப்படிங்கிறது. அந்த 3 டிஸ்பியூட் இருக்கு. அதை சரி பண்ணன சொல்லி ஏற்கனவே 2023 ஒரு கடிதம் எழுதியாச்சு. ஆனா அந்த கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் இப்ப முதலமைச்சர் எழுதிய கடிதத்தினுடைய நோக்கம். பலவேல் இங்க பிரச்சனை என்ன தெரியுமா, இவங்க இந்த குலத்தொழில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, இது ஜாதி அடிப்படையிலே இல்ல. இன்ஃபேக்ட் திறன் அடிப்படையில் கொண்டு வந்தது. இதுல இவங்க வேணும்னு அரசியல் நோக்கத்தோடு இத திசை திருப்பினது. அதுக்குரிய காரணத்தை நான் சொல்கிறேன். அதாவது ஸ்கில் இந்தியா 51 ட்ரேட ரெகக்னைஸ் பண்ணி அதுக்குரிய போட்டியை நடத்துகிறது. அரசியல் ரீதியா திசை திருப்புறாங்கிறது குற்றச்சாட்டு. அதுக்கு பதில் சொல்லட்டும் சூர்யாவோ திரு அருணனோ பதில் சொல்லட்டும். பாரம்பரிய தொழில் ஃபேமிலி ட்ரெடிஷன் அப்படின்ற ஒன்று இருக்கா இல்லையா? குரு பரம்பரா, குரு சிஷ்யா பரம்பரா அப்படிங்கிற ஒன்று இருக்கா இல்லையா? அதுதான் பலவேல். அதுக்குதான் நான் அதுக்குரிய தெளிவான திருத்தத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஸ்கில் இந்தியா நடத்தக்கூடிய 51 திறன் மேம்பாட்டு அந்த ட்ரேட்ல முடி திருத்துவதுன்றது சிகை அலங்காரம்ன்றது ஒரு ட்ரேடு. ஒவ்வொரு வருடமும் இந்தியா முழுக்க ஒரு போட்டி அமைத்து அந்த போட்டியில் வெற்றி பெறுவர்களுக்கு போன தடவை பிரான்ஸ் அனுப்பினார்கள், அதற்கு முன்பு சீனா அனுப்பினார்கள். ஆக அந்த சமயத்துல நானும் அந்த ஜூரியா போய் அந்த 51 ட்ரேடு உட்கார்ந்து பாக்குறேன். அந்த இந்தியால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெண் சிகை அலங்காரம், அந்த பெண் ட்ரெடிஷனல அந்த ஒரு குடும்பத்தை, அதாவது நம்ம பேசுறோம் இல்லைங்களா, ஒரு ஜாதி, அந்த ஜாதியை சேர்ந்தவர் கிடையாது. அவர் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு ஜாதியை சேர்ந்த ஒரு பெண், உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். அவரை நாங்கள் பிரான்ஸ்க்கு அனுப்பி வைத்தோம். ஆக ஜாதி அப்படின்ற அடிப்படையில இந்த திட்டத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாதின்னு இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன். நான் இப்ப இருந்துச்சு கிளம்பி போயிடுறேன். நான் அது இன்னும் 1 மணி நேரம் விவாதம் இருக்குது, நான் உட்கார விரும்பல. இவர்கள் வேண்டும் என்று இது ஜாதி 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 குலத்தொழில் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இல்லீங்களா, இதுவே மடை மாற்றத்துக்கு செய்தற்குரிய நம்ம தொடர்ந்து பேசுவோம். திரு அருணன், இங்க மத்திய அரசுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பெயரை தடுக்க இந்த திட்டத்தினுடைய ஒரு உன்னத நோக்கத்தை சிதைப்பதற்காக தமிழ்நாடு இந்த திட்டத்தை எதிர்க்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் வைக்கிறாங்க. திரு அருணன், இல்ல, நான் இந்த திட்டம் வந்த பொழுதே அதோடைய முழு விவரத்தை தேடி போனேன். ஏன்னா நம்ம அவசரப்பட்டு ஒன்றை எதிர்க்க கூடாது என்பதற்காக அதிகாரப்பூர்வ இணையதளம் இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது கொஞ்சம் எதிரொலி கேட்குது, கொஞ்சம் சரி பண்ண சொல்லுங்க. இந்த திட்டத்தை அமுல்படுத்துவது குறு சிறு நடுத்தர தொழில்துறை ஒன்றிய அரசுல